இன்னைக்கு ஜென்சி தலைமுறை பேசுறத கேட்டாலே ஷாக்கா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. 10 வயசு சின்ன பையன் பொண்ணு கூட ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன்னு ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க. இதுக்கு மேல என்னன்னா, இவங்களுக்கு பசி, பட்னின்னா என்னன்னே தெரியாது. கிழிஞ்ச ட்ரெஸ், செருப்பு இல்லாத கால்களை பார்க்கவே முடியாது. ஃபேன், ஏசி, மெத்த, டிவி மாதிரி எல்லா கம்ஃபர்ட்ஸும் எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனா படிக்க சொன்னாலோ கேட்டதை வாங்கி தரலனாலோ டென்ஷன் ஆகுறாங்க. மற்ற வீட்டு பசங்கெல்லாம் ஜாலியா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, என்னைய மட்டும் டார்ச்சர் பண்றீங்கன்னு கம்பேர் பண்ணி பேரண்ட்ஸு கிட்ட சண்டை போடுறாங்க. இவங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தாலும் அதுல திருப்தி அடையறது இல்ல, உடனே வேற ஒண்ணுக்கு ஆசைப்படுறாங்க. கிடைச்சதை அனுபவிக்க தெரியாத பசங்களை கண்டிச்சா அதோட ரிசல்ட்ஸ் ரொம்ப மோசமா தான் இருக்கும். இந்த மாதிரி பசங்க கிட்ட பெற்றோர் ரொம்ப உஷாராதான் பேசணும். டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு பேசுறத கேட்டு கொஞ்சம் கூட கோவப்படாதீங்க. அதுக்கு என்ன காரணம்னு கூலா கேளுங்க. எக்ஸாம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு பயந்து சிலர் இப்படி நடந்துக்கலாம். விரும்பின பொருள் கிடைக்கலன்னு கோவமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பேச சொல்லுங்க. இப்போதைக்கு வாங்கி தர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கோங்கிறத பொறுமையா தெளிவா புரிய வைங்க. அதுக்கப்புறமும் கோவம், டென்ஷன் ஆனாங்கன்னா அதுக்கும் கோவப்படாம கூலா இருக்க கத்துக்கணும். எவ்வளவு கத்துனாலும் கதர்னாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம்னு பெற்றோர் கூலா இருந்தா பிள்ளைக்கு காரியத்தை சாதிக்க முடியாதுன்னு புரிஞ்சிடும். கூலா இருந்தா மட்டும்தான் இந்த பசங்களை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்.